அதிமுக பாமக இடையிலான கூட்டணி உறுதியாகி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 21 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதே சமயம் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக விருப்ப மனுக்களை பெறும் பணிகளும் நிறைவு செய்திருந்தாலும் கூட்டணி என்பது உறுதியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுகவினரிடம் நள்ளிரவில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அன்றைய தினம் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் கூட்டணியை உறுதி செய்ய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தனி விமானம் மூலம் இன்று சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியானது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் கூட்டணி கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அமித்ஷா வருகை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியானது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் வீட்டிற்கு தமிழக அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் சென்று ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோரை சந்தித்தனர். பின்னர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு சென்றனர். ராமதாஸ் உள்ளிட்டோரை அழைத்துக் கொண்டு அமைச்சர்கள் அடையாறில் உள்ள ஹோட்டலுக்கு புறப்பட்ட அதே நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்திலிங்கம், KP முனுசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கிரவுன் பிளாசா புறப்பட்டு சென்றனர். பாமகவினரின் வருகையை சுமார் 5.5 நிமிடங்கள் முதலமைச்சர் உள்ளிட்டோர் ஹோட்டல் வரவேற்பறையிலேயே காத்திருந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் GK மணி, இளைஞரணி தலைவர் அன்புமணி, AK மூர்த்தி, K பாலு ஆகியோர் ஹோட்டலுக்கு வருகை தந்தபோது KP முனுசாமி, வைத்திலிங்கம், JCT பிரபாகர், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர்கள் தங்கமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் வாசலிலேயே வரவேற்றனர். கிரவுன் பிளாசா வரவேற்பறைக்கு சென்ற அவர்களை வரவேற்க ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு பொன்னாடை போர்த்தினர். மொத்தம் 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியும், பாமக சார்பில் GK மணியும் ராமதாசும் கையெழுத்திட்டனர். பின்னர் ஆலோசனை கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆலோசனைக்கு பின்னர் அதிமுக பாமக தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகியுள்ளது என்றார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 21 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் அவர் கூறினார்.